الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. قال النبي صلى الله عليه وسلم: قلب المؤمن عرش الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் கண்ணியத்திற்குரிய ஷேகுனா அவர்கள் மூலமாக இறைவனை அடைகிற அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். திக்ருடைய மஜ்லிஸ்கள் யாரோ சிலருக்கு மட்டுமான மஜ்லிஸ்கள் அல்ல. எந்த திக்ர் மஜ்லிஸாக இருந்தாலும் மனிதனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவசியமானதுதான் திக்ர் மஜ்லிஸ். காரணம், திக்ர் என்பது இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகிற காரியம் மட்டும் கிடையாது. மனிதனாக பிறந்தவன் அவசியம் செய்ய வேண்டிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டிய, நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதிலிருந்து எந்த மனிதரும் தப்ப முடியாது. உடல் உள்ளம் ரெண்டும் இருக்கு. உடலை கவனிக்கிறோம் அதிகமாக. அசத்தை வச்சு நான் பேசக்கூடாது, இருந்தாலும் அவங்களுடைய துவா பரக்கத்துல இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை மனசுல போடுவான். அந்த ஆதரவு வைத்தவனாக சில வார்த்தைகள். உடலை கவனிக்கிறோம். உங்க உடலுக்காக நான் கவனம் எடுக்க முடியாது, என் உடலுக்காக நீங்க கவனம் எடுக்க முடியாது. எனக்கு சுகர் இருக்கா, எனக்கு பிபி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். நான் டீ குடிக்கும் போது எப்படி குடிக்கணும், சக்கரை போட்டு குடிக்கணுமா, கோலம் குடிக்கணுமா, என்ன செய்யணும்ன்ற என் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தான் தெரியும். உடல்ல நாம அவ்வளவு அக்கறை செலுத்துறோம். பனிகாலமா இருக்கு, மஃப்ளர் போட்டு வெளியில போகணும், சொற்று போட்டு வெளியில போகணும். இது நமக்கு உணர்த்துது, நம்மளுடைய உடலுக்காக நாம் செய்ய வேண்டிய. இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய உடம்பு நல்லா இருக்கணும்னா நாம இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் நடந்துக்கணும்,
இப்படிலாம் இருந்தாதான் நம்ம உடம்ப பாதுகாக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. தெரியுதோ இல்லையோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். என் உடம்புக்கு எது நல்லது, என் உடலுக்கு நான் இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடக்கூடாதா தெரிஞ்சுக்கிறோம். என் உடல் குளுமையா ஹீட்டா, என் உடம்பு ஹீட்டா இருந்தா நான் என்னென்ன சாப்பிடலாம், என் உடம்பு குளுமையா இருந்தா நான் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யறோம், விலாவரியா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப சர்வசாதாரணமா எல்லாரும் எல்லாமும் தெரிஞ்சுக்கிற காலமாகி போச்சு. யாருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கிற காலங்கள் இல்லாம போய் எல்லாருமே தேட்டம் இருக்கு. வேணும், என்னுடைய உடலுக்கு உண்டான ஆரோக்கியத்தை நான் கவனம் செலுத்தணுங்கிறதுல அவ்வளவு தேட்டம். ஒரு காலத்தில் மாறி போய் என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் காலத்துக்கு வந்தாலும் கூட இன்னைக்கும் சர்க்கரையை நோட்டி வச்சுட்டு பணங்களுக்கு போட்டு சாப்பிடுற, அல்லது அந்த சக்கரை போட்டு சாப்பிடணும், இதைதான் சாப்பிடணும், தோசை அவாய்ட் பண்ணணும், இட்லி அவாய்ட் பண்ணணும், இதைதான் சாப்பிடணும். இதெல்லாமே நாம உணர்றோம், நாம தெரிகிறோம். ஏன்? நம்முடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பது நமக்கு புரியுது. எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனம் செலுத்துறோமோ அதில் 1% கூட உள்ளம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு மனுஷன் கவனம் செலுத்துறது இல்லை. அதுதான் பிரச்சனை. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ இதை விட பன்மடங்கு உள்ளம் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளம் கெட்டு போனா உடல் ஆரோக்கியமா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அழகான வீடு கட்டியிருக்கோம், பளிங்கு கற்களை போட்டு சும்மா பளபளன்னு இருக்கு. இத்தனை மாடி வேணுமா அத்தனை மாடி, ஏசி அவ்வளவு ஏசி, ரொம்ப ரொம்ப பிரபலமான யாரும் கட்டாத ஒரு மாளிகையை கட்டி வச்சிருக்கிறோம். மாளிகை பார்க்கிறவங்களுடைய கண்ணை பறிக்குது, அவ்வளவு அழகான மாளிகை. ஆனா மாளிகைக்கு உள்ள வாழக்கூடியவர் யாரு அப்படின்னா, அவருக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கேன்சர் இருக்கு, என்னென்ன வியாதிலாம் இருக்கக்கூடாதோ அத்தனை வியாதியும் அவருக்கு இருக்கு. அவர் இருக்கிற வீடு நல்லாதான் இருக்கு, பல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அவர் உள்ள வாழக்கூடிய மனிதர் எப்படி இருக்கிறாருன்னா, அவருடைய நிலை கெட்டு போயிருந்தா இந்த பளபளப்பான வீட்டை வச்சு அவருக்கு என்ன பிரயோஜனம்? யார் வந்தா பக்கத்துல உட்கார்ந்து பேச கூட மாட்டாங்க. அவருக்கு அந்த நோய் இருக்கான், பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல கேன்சர் அப்படின்னா அந்த வார்த்தையை கூட சொல்ல பயப்படுவாங்க, பேரை கூட சொல்ல. அவருக்கு அந்த நோய் இருக்கான், அந்த நோய் இருந்தா பக்கத்துல போக கூடாதான், பக்கத்துல போனா நமக்கு தொத்திக்குமா, நமக்கு வந்துருமான்னா பயந்து ஒருத்தர் அவ்வளவு அழகான வீடு, அவ்வளவு சம்பாத்தியம், அவ்வளவு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அவர் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்? அவர் சரியில்லை, அவருடைய உடல்நிலை சரியில்லை. வெளியில அவ்வளவு அழகு இருந்து உள்ளது கெட்டு போனா வெளியில உள்ள எதுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரிதான் உடல் நல்லா இருக்கு, நமக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குமோ, 6 பேக் பண்ணணும், டெய்லி காலையில போய் என்ன செய்யணும், ஜிம்முக்கு போகணும், ஜிம்முக்கு போய் ஜிம் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், காலையில கொண்டக்கடலைய அது ஊற போட்டு அதை பச்சையா சாப்பிடணும், எல்லாம் எதுக்கு? உடம்புக்கு. இதை இவ்வளவு அழகா வச்சுட்டு உள்ளம் கெட்டு போய் இருந்தா இந்த உடம்பு இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன செய்ய போகுது? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளம் கெட்டு போயிருந்தா அது நரகத்துக்கு எரிகொல்லியா தானே போகும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு, இவ்வளவு பாடி ஃபில்டரா வளர்க்கிற இந்த உடம்பு கடைசியில் நவுதுபில்லா எங்க போக வேண்டியதாயிடுது? நரகத்துக்கு எரிகொல்லியா போக வேண்டியதாயிடுமே. இதை வளர்த்து என்ன செய்ய? இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சு என்ன செய்ய? அப்ப இத நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். இந்த உடம்ப நாம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு, ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து வளர்த்த உடம்பு, நமக்கு என்ன ஒத்துக்கும் என்ன ஒத்துக்காது எல்லாத்தையும் கரெக்டா டாக்டர் கேட்டு அவரை கேட்டு இவங்களை கேட்டு ஒவ்வொன்றையும் ஏத்து செஞ்சு கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு, இந்த வளர்த்த உடம்ப நரகத்துல கொண்டு போய் போடக்கூடாம பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ளம் சீராகணும். அதுதான் அவசியம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்ஆ இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. உங்கள் உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கு, அந்த சதத்துண்டு சரியானா உடம்பே சரியாகும்.
அந்த சதத்துண்டு கெட்டு போனா ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டு போயிடும், வேஸ்ட். உடம்பு எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த சதத்துண்டு கெட்டு போனா உடம்பு நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை. அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளம் நல்லானா மட்டும்தான் உடல் நல்லா இருக்க முடியுமே தவிர உள்ளம் கெட்டு போனா உடம்பு கெட்டு போயிடும். சாதாரணமா யோசிப்போம், பார்க்கிறோம், ஒருத்தர் பார்க்கிறோம், பார்க்கும்போது கனிவான பார்வை இருக்கு, பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு. இலக்காரமான பார்வை ஒண்ணு இருக்கும், இவெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்போம் இல்ல, பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னு. இந்த பார்வை எப்ப அப்படி மாறுது? இரக்கமுள்ள பார்வையா, அவர் அடுத்தவனை கீழ்த்தரமா நினைக்கிற பார்வையாக, அடுத்தவர் மேல கோபமுள்ள பார்வையாக எப்ப மாறும்? மனசு எப்படி அவரை பத்தி நினைக்கிறோ அப்படி பார்வை மாறும். ஒருத்தர் வயிறு பசில கடந்து துடிக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கருணை பார்வை வருது. ஐயோ, அவருக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது கொடுக்கணுமே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாரு, சோறாவது கொடுக்கணுமே, அப்படியே உடம்பெல்லாம் துடிக்குது. ஏன்? மனசு நினைக்குது அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உள்ளம் என்ன நினைக்குதோ அதுக்கு தோதுவா உடல் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தோதுவா மாறுது. கருணையான பார்வை வருது, உடனே யாரையாவது போய் தேட சொல்லுது, அவர் தேர்ந்து ஒரு பொருளை வாங்க அவர் கொடுக்க சொல்லுது, முடியலன்னா ஊட்ட சொல்லுது, தண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் படுத்து இருக்கிறாரு, நம்ம கையில வாட்டர் பாட்டில் இருக்கு, உடனே கொண்டு போய் தண்ணி எழுதி கொடுக்குறோம். எங்கேன்னு வருது? மனசு நினைக்கணும்ல. அதே மனசு இவனா ஆக்சிடென்ட் ஆகி போனவன் என்ன பாடுபடுத்தலாம், பக்கத்துக்குள்ள இருந்து நம்மள போய் சாப்பிடும் அப்படின்னு மனசு நினைச்சா தண்ணியே இருந்தாலும் கொடுக்க தோணுமா? ஏன்? அவனும் ஆக்சிடென்ட் ஆகி தான் கிடந்தாரு, இவனும் ஆக்சிடென்ட் ஆகி தான் கிடந்தான். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகும்போது தண்ணி கொடுக்கணும், நம்மள்கிட்ட இருந்தா கூட அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம், இன்னொருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும் போது கொடுக்க கூடாதுன்னு நம்ம ஒதுங்குறமே. எதனால? மனசு சொல்லுது ஒதுங்க, இவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு கொடு அப்படின்னு. மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு அவயமும் இயங்கும், மாறும். டெய்லி சாப்பிடணும்ல, சாப்பிடாம போனா மயக்கம் வரும், பசி ஜாஸ்தியானா மயக்கம் வந்துடும், மயக்கம் வந்தும் சாப்பிடாம இருந்தா உயிரே போயிடும். இன்னால இல்லாத என்ன ராஜுன்னு வச்சிருவாங்க. டெய்லி சாப்பிடணும், டெய்லி சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆயத்து குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் சொல்லுது. திக்ர் செய்யணும்ன்றதை மட்டும் சொல்லல, திக்ர் எவ்வளவு நேரம் செய்யணும்ன்றதை பத்தி சொல்லுது, திக்ர் எப்படி செய்யணுங்கிறத பத்தி சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? சாப்பாடு மாதிரி சொல்லி கொடுக்குறான். திக்ருங்கிறது ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சமயத்துல செய்யறது அல்ல. திக்ருங்கிறது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கலந்திருக்க வேண்டியது. உணவு மாதிரி, சாப்பாடு மாதிரி. சாப்பாடு இல்லாம எப்படி உடல் உயிர் வாழாதோ அதே போல கல்பு இறைவனுடைய திக்ர் இல்லாமல் இருக்காது, மௌத்தா போயிடும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, திக்ர் செய்யக்கூடியவருக்கும் திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோடு இருப்பவரையும் இறந்து போனவரையும் போல. யாரிடத்தில் திக்ர் இருக்கோ அவர் உயிரோடு இருக்கிற மனசு மாதிரி, யாரிடத்தில் திக்ர் இல்லையோ அவர் செத்து போன பிணம் போல, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. திக்ர் இருக்கணும், திக்ர் அவசியம். திக்ர் உடலுக்கு உணவை போல, உள்ளத்துக்கு கல்புக்குண்டான உயிர் திக்ர் தான். திக்ர் இருக்க 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 கல்பு பிரகாசமாகும், கல்பு உயிர் வாழும். இல்லைன்னா அந்த கல்வியில் கண்டதெல்லாம் உட்காரு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்படி உங்களுடைய கல்வை நீங்க திக்ரோடு இணைச்சு வைக்கணும் அப்படின்னா, எவ்வளவு முக்கியத்துவம் அந்த கல்புக்கு நாம கொடுக்கணும்னா, கல்வி முஃமினி அர்ஷுல்லா. ஒரு நிக்காஹனுடைய மஜ்லிஸுக்கு போறேன், எங்கேயாவது இடத்துக்கு போறோம், சேர் இருக்கு, வெள்ளை கலரு ஜிப்பாவும் லுங்கியும் போட்டு போறோம்னா அந்த சேரை 10 தடவை தொடச்சிட்டு தான் உட்காருவோம். அதுல உள்ள அழுக்கோட போய் உட்காருவோமா? உட்கார்ந்தா அழுக்கெல்லாம் ஒட்டி எவ்வளவு சுத்தம் பார்க்கிறோம். இந்த கல்பு யார் இருக்கக்கூடிய சிம்மாசனம்?
அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அர்ஷுல்லா. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கல்பும் அல்லாஹ் இருக்கக்கூடிய சிம்மாசனம். அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? எவ்வளவு சுத்தமா இருக்கணும், எவ்வளவு நம்ம உட்கார்றது ஷேக் வர்றாங்கன்னு ஒரு துண்டு போட்டு வெள்ளை கலர் துண்டு போட்டு அப்படி உட்கார வைப்போம். ஏன்னா அதுலயும் ஏதாவது ஒட்டிட கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அல்லாஹ் இருக்கக்கூடிய சிம்மாசனம் எவ்வளவு கிளியரா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா வைக்கணும். அந்த கல்புல, அந்த உள்ளத்துல அடுத்தவரை பத்தி உண்டான பொறாமைகள், அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணங்கள், மோசமான இவைகள் எல்லாமே கல்புல இருக்கக்கூடிய அசிங்கங்கள் தானே. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல அது கல்வி வெண்மையான பரிசுத்தமான ஒரு இடம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கரும்பிள்ளிகளாக வந்து சேருது. கடைசியில உங்களுடைய பாவங்கள் நிறைஞ்சு போய் கல்வே கருப்பாகி போய் நல்லதை ஏற்றுக்கொள்கிற சக்தி இல்லாத நிலைமைக்கு கல்வி மாறிடுது. நல்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த கசடுகள் எதுவும் இல்லாம பரிசுத்தமாக கல்வை மாற்றுகிற, உயிர் கொடுக்கிற சக்தி திக்ருக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கதீரா. கொஞ்ச நேரம் திக்ர் செய்யாதீங்க, நீண்ட நேரம் அதிகமாக திக்ர் செய்யும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதிகமான நேரம் திக்ரன் கதீரா வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். காலை மாலை வேற என்ன இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. ஆணும் பெண்ணும் ரெண்டு தான் இருக்கு. காலை மாலை தஸ்பீஹ் செய்யுங்கள்னா நாள் முழுக்க தஸ்பீஹ் செய்யுங்கள் அர்த்தம். காலையிலையும் ஃபுல்லா தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ்வை, மாலையிலும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா. காலை மாலை என்று நேரம்லாம் கிடையாது, எல்லா நேரமும் எல்லா சமயமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். எப்படியெல்லாம் திக்ர் செய்யணும்? இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். எப்படி திக்ர் செய்வாங்க தெரியுமா? அறிவுள்ளவர்கள் கியாமா நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், குஊதா அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், வ அலா ஜுனூபிஹிம் படுத்த படுக்கையாகவும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். இந்த நிலை அப்படி இல்லை, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். அந்த திக்ர் தான் நம்மை வாழ வைக்கும். அப்துல்லாஹ் பின் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி அறிவிக்கிறாங்க, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரீஅத்தினுடைய சட்டங்கள் ஏராளமா இருக்கு. தொழணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும், அப்படி நடக்க எவ்வளோ சட்டங்கள் இருக்கு. எல்லா சட்டத்தையும் பின்பற்றுவது அவசியம்தான், மறுக்கல. ஆனா நான் தொடர்படியா செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயலை எனக்கு சொல்லிக் கொடுங்க. தொழுவணும்னா 24 மணி நேரம் தொழுதுகிட்டே தான் இருக்க முடியும். ஜகாத் எப்பவுமா கொடுத்துட்டு இருக்க முடியும். ஹஜ்ஜி வாழ்க்கையில ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே செய்ய முடியும். எப்பவும் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். அமல்கள் இருக்கு, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் ஏராளமா இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் அமல் செய்யறது அவசியம் தான்னாலும் கூட நான் தொடர்படியாக செய்யக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈரமாக இருக்கும் நிலையிலேயே நீ மௌத்தா போகணும். உன்னுடைய மௌத்து வரைக்கும் உன்னுடைய நாவினுடைய ஈரம் திக்ரில் இருந்து காலியாக கூடாது. எப்பவும் திக்ர் உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கணும். நீ தொழுகிற, ஜகாத் கொடுக்கிற, ஹஜ், அதெல்லாம் ஒவ்வொரு நேரங்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல தொழுகை அப்படித்தானே சொல்றான், அது வக்தும் மக்கூதா, அது ஒரு நேரமிடப்பட்ட ஒரு கடமை. தொழுகை என்பது தொழுகை குறிப்பிட்ட நேரம், ஜகாத் குறிப்பிட்ட நேரம், நோன்பு குறிப்பிட்ட நேரம், சில நேரங்கள் அது. ஆனா திக்ரு நேரம் இல்ல, அது ஒவ்வொரு நாவு ஈரமா இருக்கும் காலமெல்லாம் திக்ர் இருக்கும். மொத்தா போனாதான் நாக்கு காயும், நாக்கு காஞ்சாதான் திக்ர் நிற்கும்.
திக்ரு நாவில் நின்றாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நாவை திக்ருக்கு பழக்கப்படுத்துகிறார்களோ கல்வை மரணத்திற்கு பிறகு திக்ருக்குரியதாக மாற்றுவார் சொல்லுவார். கல்வி பழகிடும். பழகி 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 திக்ரு செஞ்சு சில சமயத்துல நம்ம பார்ப்போம். சில பேர் கையில தஸ்பீ வச்சிருப்பாங்க, தஸ்பீ வச்சு தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க கையெழுந்து செய்யும், தஸ்பீ அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். நாம கூட யோசிப்போம், பேசுறாரா திக்ர் செய்யறாரா? நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் அது இது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நம்மளும் முன்னாடி உட்காந்து பேசுறோம், நம்மள்கிட்ட தான் பேசுறாங்க. ஆனா கை மட்டும் அது பாட்ட தஸ்பீ பேசாம உருண்டுகிட்டே இருக்குதே, சும்மா அப்படியே அடிச்சு விடுறாரு போல. வாய் தான் பேசிக்கிட்டு இருக்கும், கல்வி என்ன செஞ்சுட்டு இருக்கும்? திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? எப்படி சாத்தியம்? சாத்தியம். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் முசாஃபா செய்யறாரு, வலைக்கும் அஸ்ஸலாம், வாங்க மச்சான் எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளவு 32 பல்லும் தெரியுற மாதிரி விசாரிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே விசாரிக்கிறோம். அப்படி விசாரிக்கும் போதே மனசு என்ன சொல்லுது? படுபாவி பையன், இவன்ட்டெல்லாம் முசாஃபா செய்யற மாதிரி ஆயிப்போச்சே, எண்ணம் வருதா மனசுல? ஆனா வாய் என்ன செய்யுது? சிரிக்குது, பல்லு 32 தெரியுது. அவர் அப்படியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம், நீங்க இல்லாம எங்க வீட்டுல காரியமே நடக்காது அப்படின்னு சொல்றோம். ஆனா மனசு என்ன சொல்லுது? எப்படியாவது இவன் வீட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாது, வந்தா பிரச்சனை பண்ணுவான், வந்தா இவனால பலாதான், இவன் வரவே கூடாது, வந்துடவே கூடாது, அல்லா எப்படியாவது இவனை வரவிடாம தருது அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாய் என்ன செய்யுது? அவனை வான்னு கூப்பிடுது, பல்லு தெரியுது, கை முன்னாடி வருது, அழைக்குது, எல்லாம் செய்யுது. ஆனா உள்ளம் அப்போ நம்ம சாதாரணமான நிலைமையிலேயே ஒவ்வொரு உறுப்புகள் ஒவ்வொன்று செய்யும் போது கல்பால் இன்னொரு வேலையை செய்ய முடியுதா? பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், எவ்வளவு ஒவ்வொன்றும் சாதாரண விஷயமா? ஸ்டேரிங் கையை பிடிக்கணும், பையில ஸ்டேரிங்கை பிடிக்கணும், காலு பிரேக்ல இருக்கணும், ஆக்சிலேட்டருக்கு மாறணும், மாறி 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 பார்க்கணும், கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். கண்ணை வச்சு உடனே எங்க இருக்கு பிரேக் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியும்? போய் விட்டுருவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது. காலு பிரேக்லயும் ஆக்சிலேட்டர்லயும் அதுலயும் கால் இருக்கு, கை ஸ்டேரிங் கரெக்டா வளைக்குது, கண்ணு முன்னாடி என்ன யார் வர்றா என்ன ஏது என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவுக்கு மத்தியில மனசுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். காதுல ஏதாவது நல்லவங்களா இருந்தா கிராத் ஓடும், கெட்டவனா இருந்தா பாட்டு ஓடும். அது என்ன செய்யும்? காது கேட்டு இவ்வளவு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள என்ன செய்யும்? வேற ஒண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கும். டைமுக்கு போயிடலாமா, போய் சேர்ந்துடலாமா, சேர்ந்து அவரை பார்த்துடலாமா, பார்க்க முடியாதா, இவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப வெளியில நாம எவ்வளவு மாறினாலும் கல்வி இன்னொரு வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கு? செய்து கொண்டிருக்கிறது. அதை சாத்தியப்படுத்தணும், அதுக்கு கல்வை பழக்கப்படுத்தணும். நாம கல்வை விட்டுட்டா, நம்முடைய கஸ்டடியில் இருந்து அதை விட்டுட்டா அது இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சு. இப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா கல்வை கட்டுப்பாட்டுல வைக்கிறது. நம்ம சொல்றதான் அதை செய்யணுமே தவிர அது சொல்றதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது நல்லதும் சொல்லும், கெட்டதும் சொல்லும். நம்மளுடைய கல்வை நம்ம எப்படி மாத்தணும்னா கெட்டதுக்கு பழக்கப்படுத்தாம நல்லதுக்கு பழக்கப்படுத்தி நல்லது சொல்லக்கூடிய கல்வாக நம்ம மாத்தணும். ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் இறைவன் அடைய போறேன், கடவுள் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு மரத்துக்கு கீழே தவம் இருந்தாராம். தவம் இருந்து ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து 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 இருந்து கடைசியா கடவுளை அடைகிற அந்த நெருக்கமான நேரம், இந்த நெருக்கமான நேரம் வரும்போது, தவத்துல இருக்கும்போது இறைவனை அடையணுங்கும் போது நம்மள மாதிரி இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி பொண்டாட்டியோடு இருந்துக்கிட்டு பிள்ளைங்களோடு இருந்துக்கிட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு எல்லாம் எல்லாம் அடைய முடியாது. அவங்களுடைய கடவுளை அடைவதுங்கிறது உலகத்தையே வெறுத்துட்டு கடவுள் கடவுள் இருந்தாதான் அடைய முடியும்னு சொல்றது இல்லையா? அப்படி உட்கார்ந்தாரு தனிமையில போய். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கடைசியா அந்த கடவுளை அடைக்கிற அந்த நேரம் வரும்போது, நெருக்கம் வரும்போது திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தாராம். எதிரில் ஒரு பொண்ணு போச்சான், நல்லா இருக்கிறாளே அப்படின்னு நினைச்சாராம். தவம் கலைஞ்சு போச்சான். இவ்வளவு நாளா இருந்தது வேஸ்டா போச்சு. ஆனாலும் விடல. அவர் 2வது தடவை உட்கார்ந்தாரு. தவத்துல உட்காரும் போது நல்ல ஸ்ட்ராங்கா கருப்புகளை துணியை வச்சு நல்ல கட்டிக்கிட்டாரு. தானே பிரச்சனை. இப்ப கண்ணை திறந்து அவளை பார்த்ததுனாலதான் நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்கா கண்ணை இறுதி கட்டிக்கிட்டார். கட்டிட்டு வந்து உட்கார்ந்தார். கஷ்டப்பட்டு அந்த தவத்தினுடைய கடைசிக்கு போனார். கடைசிக்கு போகும்போது அதே நேரம், அதே சமயம், அதே பெண்ணு வந்தா.
ஆனா நல்ல காலம் இவர் கண்ணை இருக்க கட்டி இருந்தாரு, அதனால என்ன செய்யல, கண்ணால பார்க்கல. ஆனா அந்த அம்மா காலில் கொலுசு போட்டு வச்சான், ஜில் 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 சவுண்டு கடிச்சு வரும்போதே ஆஹா அவதானே வந்தான்னு நினைச்சாரு. மறுபடியும் தவம் கலைஞ்சு போச்சு, விடல. மறுபடியும் 3வது தடவை உட்கார்ந்தாராம். இதுதானே பிரச்சனை. கண்ணை ஸ்ட்ராங்கா கட்டிட்டார், காதுக்கு நல்ல பஞ்சு வச்சு அடைச்சிட்டார். அடைச்சிட்டு பாத்துருவோம் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்தாரு. திரும்ப அதே நிலைமை, அதே ஸ்டேஜ். அந்த பெண்ணு வந்தா, இவர் பார்க்கல, கண்ணை கட்டி இருந்தாரு. அந்த பெண்ணுடைய கொலுசு சத்தத்தை இவர் கேட்கல, காதெல்லாம் என்ன செஞ்சிருந்தாரு, அடைச்சிருந்தாரு. ஆனா நல்ல மல்லிகை பூ வச்சுட்டு வந்தாலாம், கமகமகமானு மணந்துச்சான். இந்த வந்துட்டாளேன்னு நினைச்சாரு. மறுபடியும் தவ கலைஞ்சு போச்சான். 4வது தரையும் உடலையா வந்து உட்கார்ந்தாரு. பார்த்துருவோம் இன்னைக்கு. மையத்தை மூத்தா போனா எல்லாம் கழுவி முடிச்சுட்டு கடைசியில பஞ்சு வைப்பாங்க பார்த்துருவீங்களா? மூக்குக்கு பஞ்சு, காதுக்கு பஞ்சு, எங்கெங்க ஓட்ட இருக்கோ எல்லா ஓட்டையிலையும் பஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு மருதரையும் வந்து உட்கார்ந்தாரு. கண்ணை இருக்க கட்டியாச்சு, காதை நல்ல ஸ்ட்ராங்கா பஞ்சு வச்சு ஒட்டியாச்சு. அதே மாதிரி மூக்குக்குள்ள என்ன செஞ்சாச்சு, பஞ்சு வச்சாச்சு, பஞ்சு வச்சு உட்கார்ந்தாரு. அதே ஸ்டேஜ், கடவுள் அடைய அதே ஸ்டேஜ் போயிட்டார். கஷ்டப்பட்டு 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 ஸ்டேஜுக்கு போயிட்டார். நல்ல காலம் இந்த தடவை அந்த பொம்பளை வரல. அப்படியே வந்திருந்தாலும் இவர் பார்க்க மாட்டாரு, கண்ணை கட்டிட்டாரு, காதை கட்டிட்டாரு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நினைச்சாராம், இந்த சமயத்துலதானே அவ வந்தான்னு நினைச்சாரு. கண்டுபிடிச்சு. இப்ப இவ்வளத்தையும் கட்டி என்ன பிரயோஜனம்? கண்ணை கட்டியாச்சு, காதை புத்தியாச்சு, மூக்குல பஞ்சு வச்சாச்சு, எல்லாம் அடைச்சாச்சு. இவ்வளவும் அடைச்சு பிரயோஜனம் இருந்ததா? ஏன் பிரயோஜனம் இல்லை? கெட்ட வேண்டியதை கெட்டல. இவர் கண்ணு திறந்திருந்தாலும் பரவாயில்ல, இவர் காது கேட்டாலும் பரவாயில்ல, இவர் மூக்கு நுகரும் சக்தியோடு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா மனச கட்டியிருந்தாருன்னா கண்ணு கட்டி தேவைப்படாது, அவருக்கு காது பஞ்சு தேவைப்பட்டிருக்காரு. பொம்பளை என்ன அவன் பெண்ணையும் அல்லாஹ்வுடைய மகளுக்குன்ற அந்த கண்ணோட்டத்துல பார்க்க கண்ணோட்டம் மாறிடும். நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வை வந்துடும். எப்ப? கல்வி சுத்தமானா. கல்வை கெட்டாம எதை செஞ்சாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. கல்வை கெட்டிட்டா நம்மளுடைய எதை கட்டாம இருந்தாலும், பெரிய தாடி அவர் வைக்க மாட்டேங்கிறாரு, பெரிய ஜிப்பா போட மாட்டேங்கிறாரு, கரெக்டா ஒத்துக்கு ஃபர்ஸ்ட் தக்பீர்ல வர மாட்டேங்கிறாரு, என்ன 1000 குறைகள் இருந்தாலும் சரி, கல்வி முழுக்க அல்லாஹ் இருக்கும் போது அவருடைய எந்த குறையும் அல்லாஹ்வுக்கு குறையா தெரியாது. கல்வி முழுக்க அவன் நிறைஞ்சிருக்கான். அப்புறம் என்ன? இதெல்லாம் வெளித்தோற்றங்கள், அடுத்தவங்களுக்காக போடுற வேஷங்கள். அல்லாஹுக்காக போடுற வேஷம் உள்ள கல்பு. அவன் கல்வை அறியக்கூடியவன், அல்லாஹ் கல்வை அறியக்கூடியவன். உள்ளம் என்ன இருக்கு, எப்படி இருக்கு? சொல்லும் போது உள்ளத்தில் இருக்கிற தக்குவா. நீங்க ஆட்டை அறுக்கிறீங்க, ரத்தமா அல்லாவுக்கு போது, கரியா அல்லாவுக்கு போது 2 கிலோ கறி கொடுத்துடுறோமா? இல்ல. அந்த சமயத்துல உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். எத்தனையோ மக்களுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வவைலுல்லில் முஸல்லி, தொழுறாரு, ஆனா அந்த தொழுகையாளிக்கு நாசம்ங்கிறான். பாதுகாக்கணும். யாரது? வவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். அடுத்தவங்க பாக்குறதுக்காக தொழுகிறாரு. அப்ப தொழுகை இருக்கு, தக்பீர் கட்டுறாரு, ருக்கு செய்றாரு, சஜ்தா செய்றாரு. நம்மளாவது 2 ரக்காத் தொழுவோம், அவரு திருப்பி 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 20 ரக்காத் தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா உள்ளம் சரியில்லாம போற, அடுத்தவங்க காட்டுறதுக்காக தொழுது இருந்தா, உள்ளம் கெட்டு போயிருந்தா இந்த தொழுகைக்கு மதிப்பில்லை. சதக்கா செய்யறோம், தான தர்மங்கள் செய்யறோம், கோடி கோடி அள்ளி கொடுக்கிறாரு, அவருக்கு பேரெல்லாம் வந்திருந்து, ஊரே அவரை கொடை வல்லன்னு சொல்லுது. ஆனா எண்ணம் சரியில்லாம, உள்ளம் சரியில்லாம போனா, அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணம் இல்லாம போனா இந்த கொடைகள் எல்லாம் வீணா போகுது. இப்ப எதை கெட்டணுமோ, எதை நல்வழிப்படுத்தணுமோ அது கல்வி. அந்த கல்விக்குண்டான உயிர் தான் திக்ரு. இந்த திக்ரின் மூலமாக ஆரம்பத்துல இந்த கல்வை ஜுரம் வந்தா அப்படியே கொதிக்குது இல்ல, உடம்புலாம் ஜுரம் வந்தா கொதிக்குது. அந்த கொதிப்பை அடக்கணும். மாத்திரை போடணும், மருந்து போடணும், ஏதாவது ஒன்று போடும் போது அந்த கொதிப்பு அடங்கி நார்மல் மோடுக்கு உடம்பு வரும். இந்த உள்ளமும் அப்படிதான் கொதிக்கும், கண்டதுக்கெல்லாம் கொதிக்கும். ஆமா, ஒரு வீடு அல்லாஹ் தந்திருப்பான், ஒரு வீட்டை வச்சுக்கிட்டே இன்னொரு வீட்டுக்காக கொதிக்கும். அல்லாஹ் நல்ல நிம்மதியா சந்தோஷமா நம்மளை வாழ வச்சிருப்பான்,
இந்த சந்தோஷத்துக்கு மேல இன்னொரு சந்தோஷத்துக்காக கொதிக்கும். இந்த கொதிப்பெல்லாம் அடக்கிற சக்தி திக்ர். அப்ப திக்ர் என்பது வெறுமனே அல்லாஹ்வை புகழ்வது மட்டுமில்லை, நாம் வாழ்வதற்கு தகுதியான நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது திக்ர். அதனாலதான் திக்ர் யாருக்கோ உரியதல்ல, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவையானது திக்ர். திக்ர் இருந்தாதான் அவன் மனுஷனா வாழ முடியும். உடலுக்கு ஆரோக்கியத்தை போல உள்ளத்தினுடைய ஆரோக்கியமாக திக்ர் திகழ்கிறது. எனவே அந்த திக்ரை வாழ்நாள் முழுக்க நம்முடைய உயிர் இருக்கும் வரை, நம்முடைய ரூஹு பிரியும் வரை நாவிலும், ரூஹு பிரிந்த பிறகு கல்வும் திக்ர் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்று இங்கே நம்மை ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், ஷேகுமார்கள், நல்லவர்களோடு இணைந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. திக்ரை மூலமாக, திக்ருடைய மஜ்லிஸ்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை, ஹலாலான ஆஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய நோய் நொடிகளை அல்லாஹ் அகற்றுவானாக. நிம்மதியான வாழ்வை ஈருலகிலும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாழுகிற காலமெல்லாம் நல்லவர்களுடைய தொடர்பை நமக்கு தந்தல் புரிவானாக. அவர்கள் மூலமாக நேர்வழி பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.